உங்க முன்னாடி வைக்க போறேன். அதுல ஒரு விஷயம் இருக்கு, அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல இஸ்ரேல் எங்க இருக்கு பாருங்க. $550 பில்லியன், $550 பில்லியன். நம்ம பக்கத்து வீடு பாகிஸ்தான் 375 பில்லியன், பங்களாதேஷ் 450 பில்லியன், சிங்கப்பூர் 520 பில்லியன், UAE 550 பில்லியன், ஸ்ரீலங்கா 100 பில்லியனுக்கும் கீழே. இப்ப இந்த லிஸ்ட்ல நான் ஒரு புதிய என்ட்ரிய ஆட் பண்ண போறேன். வேல்யூ $1.5 ட்ரில்லியன், பில்லியன் கிடையாது, $1.5 ட்ரில்லியன், 1500 பில்லியன். இஸ்ரேலை விட 2.5 மடங்கு அதிகம், பாகிஸ்தானை விட 4 மடங்கு அதிகம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா 3 நாட்டுடைய எக்கானமியை ஒன்னாக கூட்டினாலும் தொட முடியாது. சவுதி அரேபியா, நெதர்லாண்ட்ஸ், டர்க்கி எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு உலகத்துல இருக்க கிட்டத்தட்ட 195 நாடுகள்ல டாப் 15க்குள்ள நுழையிற ஒரு மகத்தான என்ட்ரி. அந்த என்ட்ரியுடைய பேர் என்ன தெரியுமா? அது ஒரு நாடு இல்ல, அது ஒரு மாநிலம், நம்ம தமிழ்நாடு. நேற்றைக்கு டெல்லியில ராஷ்டிரபதி பவன்ல PM மோடி எதிராக நேர்ல உட்கார்ந்து இருக்க தமிழ்நாடு CM விஜய் தன்னுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்பீச்ல இந்த நம்பரை உலகம் முழுவதுமாக கேட்கிற அளவுல டிக்ளேர் பண்ணாரு. 2036 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டுடைய எக்கானமி, தமிழ்நாடு 1.5 ட்ரில்லியன் எக்கானமியாக மாற்றுவோம் அப்படின்னு பேசுறாரு. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டு வரலாற்றுல எந்த CM ஆவது நாடுகளுடைய லிஸ்ட்ல நுழையிற இந்த அளவு ஒரு டார்கெட்டை வச்சிருக்காங்களா? இல்ல. சரி, இந்தியால வேற எந்த CM ஆவது? கிடையவே கிடையாது. மகாராஷ்டிரா இல்ல, குஜராத் இல்ல, UP இல்ல. இதே இந்த ஸ்கேல்ல, இந்த அளவுல, இந்த வால்யூம்ல, இந்த டார்கெட்ல, இப்படி ஒரு டெட்லைனோட இன்னைக்கு நேஷனல் மேடையில யாருமே இல்லை. அதனால இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பீச்சை, CM விஜய் அவர்களின் ஸ்பீச்சை வெறும் நியூஸா பார்க்காம ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி நாம பிரிச்சு பார்க்க போறோம். 3 கேள்வி. 1, டெல்லியில உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? 2, இந்த நம்பர் சாத்தியமான ஒரு கணக்கு தானா, இல்ல இது ஒரு மேடை பேச்சா? 3, இது தமிழ்நாட்டு கதையா, இல்ல இந்தியாவுடைய $30 ட்ரில்லியன் கனவுடைய ஒரு கதையா? கடைசியில நான் ஒரு கணக்கு போடுவேன். அதை பார்த்ததும் இந்த வீடியோவை நீங்களே ஷேர் பண்ணுவீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி இன்னைக்கு ஜூன் 12. நேற்று நித்தி ஆயோகோட 11th கவர்னிங் கவுன்சிலோடைய மீட்டிங். நாட்டுடைய எல்லா CMகளும் ஒரே ஹால்ல இருக்காங்க. சேர்ல PM மோடி. தீம் என்ன தெரியுமா? விக்சித் பாரத் 2047. அதாவது 2047 ஆண்டுக்குள்ள இந்தியாவை ஒரு டெவலப்டு நேஷன் ஆக்குறதுக்கான மாஸ்டர் பிளான் மீட்டிங். அந்த மேடையில விஜய் எழுந்து நின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் லைனை நீங்க எல்லாருமே கொஞ்சம் டீகோட் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டெவலப்டு இந்தியா உருவாகணும்னா எம்பவர்டு ஸ்டேட்ஸ், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், இந்த 3 வேணும். இது சண்டை கிடையாது, இது கெஞ்சலும் கிடையாது, இது ஒரு பிசினஸ் ஆஃபர். உங்க விக்சித் பாரத்துக்கு எங்க இன்ஜின் உங்களுக்கு தேவை, உங்க விக்சித் பாரத்துக்கு இன்ஜின் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மேஜையில ஃபைலா எடுத்து வைக்கிறாரு. முதல் ஃபைல் 3284 கோடி. சமக்ரா சிக்ஷால தமிழ்நாடுக்கு வர வேண்டிய பெண்டிங் பணம் இந்த 3284 கோடி ரூபாயை ரிலீஸ் பண்ணுங்க. ஆனா இதை NEP-யோடயோ அல்லது இந்த 3 மொழி ஃபார்முலா அப்படின்னு இருக்குல்ல, அதோடயோ லிங்க் பண்ணாதீங்க. பணத்தை ரிலீஸ் பண்றதுக்கும் அதுக்கும் கண்டிஷன் போடாதீங்க. அதுதான் முதல் ஃபைல். பள்ளிக்கூட பணத்தை, குழந்தைகளின் கல்விக்கான பணத்தை பாலிசி பேரம் அப்படிங்கிற முறையில ஹாஸ்டேஜா வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது தான் மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரடியான ரெட் லைன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஃபைலை தூக்கி வைக்கிறாரு. ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் 2283 கோடி ரூபாய் கமிட்டட் அசிஸ்டன்ஸ், ஏற்கனவே கொடுப்போம் அப்படின்னு சொன்ன பணம். அடுத்தது நீட் எக்ஸம்ஷன். அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர்ல 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை. நிலம் நாங்க தர்றோம், சாங்ஷனை நீங்க பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ரீலங்காலையும் பாகிஸ்தான்லையும் ஜெயில இருக்க எங்க மீனவர்களை முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக விடுவிக்கணும். அப்புறம் அந்த பால்கி பே அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெடிஷனல் ஃபிஷிங் ரைட்ஸ் இந்தியர்களுக்கு இருக்கு, தமிழர்களுக்கு இருக்கு, அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 6 வழிச்சாலை, மாதாவரம் சோழாவரம் எலிவேட்டட் காரிடார். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு பெரிய ஆஸ்க தூக்கி வைக்கிறார். சென்னை டு கன்னியாகுமரி ஹை ஸ்பீட் ரயில் நீங்க கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசியா இன்னும் ஒரு மெகா யானை கனம் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை தூக்கி வைக்கிறாரு. திருக்குறளை நேஷனல் லிட்ரேச்சரா டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு வைக்கிறாரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7 ஃபைல்ஸுமே தனித்தனி கோரிக்கைகள் கிடையாது, ஒரே ஒரு பிரம்மாண்டமான ஹெட்லைனுடைய ஃபுட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். $1.5 ட்ரில்லியன் by 2036. கணக்கு பாருங்க. இங்க தான் நாம ஒரு சாதாரண பார்வையாளராக இல்லாம தமிழக அரசியலில் ஒரு இன்வெஸ்டிகேட்டரா மாறணும். தமிழ்நாட்டுடைய இப்போதைய எக்கானமி சைஸ் ஆல்மோஸ்ட் $400 பில்லியன். இந்தியால செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எக்கானமி.
$400 பில்லியன் இருந்து $1.5 ட்ரில்லியன் 10 வருடம், கிட்டத்தட்ட 4 மடங்கு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? டாலர் டேர்ம்ஸ்ல வருடம் ஆல்மோஸ்ட் 14% growth தொடர்ந்து நடக்கணும். ஒரு வருடம் கூட ஸ்லிப் ஆகாம நடக்கணும். இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், உலக வரலாற்றுல இதை யாராவது பண்ணி இருக்காங்களா? பண்ணி இருக்காங்க. ஒரே ஒரு இடம், சைனாவுல குவாங்டாங் ப்ராவின்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஒரு சாதாரண கோஸ்டல் ப்ராவின்ஸ், ஒரு கடற்கரை மாகாணம். இன்னைக்கு $1.9 ட்ரில்லியன் எக்கானமி, ஒரே ஒரு ப்ராவின்ஸ். ரஷ்யாவோட ஃபுல் எக்கானமி அளவுக்கு இன்னைக்கு அது இருக்கு. அவங்க பண்ணது மூணு விஷயம்: போர்ட்ஸ், மேனுஃபேக்சரிங், எக்ஸ்போர்ட்ஸ். இப்ப தமிழ்நாடு கையில இருக்கக்கூடிய கார்ட்ஸ் நீங்க பாருங்க. இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ற ஐபோன்களுடைய சிங்க பங்கு எங்க இருக்கு தெரியுமா? ஸ்ரீபெரும்புதூர் கப்பல் தளத்திலிருந்து ஏறுது. இந்தியாவுடைய டெட்ராய்ட் எது தெரியுமா? சென்னை. இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் போன வருடம் 5.8 lakh crore, 5.8 லட்சம் கோடி இந்தியாவுடைய டோட்டல் ஏற்றுமதி. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இதற்கான ஃபார்முலா நம்ம கையில ஏற்கனவே இருக்கு. இந்த சைனாவின் குவாங்டாங் எழுதின டெக்ஸ்ட் புக்கை தமிழ்நாடு ஏற்கனவே பாதி படிச்சு முடிச்சாச்சு. ஒத்துக்கிறவங்க தான் இதை ஒத்துக்க முடியும். ஆனா இங்க ஒரு விஷயம் நாம நேர்மையாக சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நாம இங்க ஒரு ஃபேனா பேசல, ஒரு அனலிஸ்டாக பேசுறோம். நாம சொல்லக்கூடிய இந்த கணக்குல 3 முக்கியமான ஆனா அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆனா நம்பர் 1, மின்சாரம். 4 மடங்கு எக்கானமினா 4 மடங்கு பவர் டிமாண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். அந்த ஜெனரேஷன் கெப்பாசிட்டி இன்னும் கூட தமிழ்நாட்டில் பேப்பர்ல தான் இருக்கு. அது இன்னும் நடைமுறையாகல. ஆனா நம்பர் 2, கேபிட்டல். தேவையான பணம், லட்சக்கணக்கான கோடி பணம் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்டா வரணும்னா லேண்ட் அக்விசிஷன், லேபர் ரிஃபார்ம்ஸ், சிங்கிள் விண்டோ, ஃபாஸ்ட் மூவிங் ஃபைல்ஸ், இது எல்லாமே இன்னைக்கு பேப்பர்ல இல்லாம கிரவுண்ட்ல வேகமாக நடக்கணும். ஆனா நம்பர் 3, பணம் எங்க? ஸ்டேட்டுடைய சொந்த நிதி நிலைமை இப்போதைக்கு ரொம்பவே இறுக்கமாக இருக்கு. இப்ப ஒரு ஸ்டெப் நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. டெல்லியில வச்ச அந்த 7 ஃபைல்ஸ், பெண்டிங் ஃபண்ட்ஸ், ஹைவேஸ், ஹை ஸ்பீட் ரயில், அது வெறும் கோரிக்கைகள் கிடையாது. 1.5 ட்ரில்லியனுக்கான மாஸ்டர் செக்லிஸ்ட். ஒவ்வொரு டிமாண்டும் அந்த ஒரே நம்பருடைய நேரடியாக கனெக்ட் ஆகுது. இன்னைக்கு விஜய் அவர்கள் மறைச்சு வைக்கக்கூடிய ஹிடன் ஆர்கிடெக்சரே அதுதான். யாரும் இதை இப்படி தெளிவாக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை ஊடகத்துக்கு எடுத்தே வரமாட்டாங்க. இப்ப உங்களுக்கான ஒரு டேட்டா பாம் நான் சொல்றேன். இது ஒரு பெரிய பாம், ஒரு வெடிகுண்டு மாதிரியான நம்பர். இதை கேட்டா ஒரு நிமிஷம் நீங்க மியூட் ஆயிடுவீங்க. தமிழ்நாட்டுடைய டோட்டல் பாப்புலேஷன் இன்னைக்கு 7.7 crore, 7.7 கோடி. 2036ல $1.5 ட்ரில்லியன் தமிழ்நாட்டு எக்கானமி தொட்டா பெர் கேபிட்டா இன்கம், ஒரு தனி மனித வருமானம், ஒவ்வொரு தமிழனின் தனி மனித வருமானம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? ஆன் அன் ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் $18,000 to $19,000. ஆல்மோஸ்ட் அந்த காலத்துக்கு ஒரு சாதாரண தனி மனித ஆவரேஜ் இன்கம் வருமானம் 20 லட்சத்தை தொடும். உலக வங்கியுடைய ஹை இன்கம் கண்ட்ரி லைன் எவ்வளவு தெரியுமா? $14,000 ரேஞ்ச். அப்படின்னா அந்த நாள் வரும்போது தமிழ்நாடு டெக்னிக்கலி ஒரு டெவலப்டு எக்கானமி. இந்த டார்கெட்டை இந்தியா முழுவதுமாக அடைகிறதுக்கு 2047 அப்படிங்கிற ஒரு ஆண்டை தான் பிக்ஸ் பண்றாங்க. அதாவது இந்தியா ஒரு டெவலப்டு நேஷனாக $20,000 பெர் கேபிட்டா இன்கம் வாரதுக்கு இந்தியா முழுவதுமாக வச்சிருக்கக்கூடிய வருடம் 2047. ஆனா தமிழ்நாடு அதே அந்த டார்கெட்டை 11 வருடங்களுக்கு முன்னாடியே தொடணும். இதுதான் சிஎம் விஜய் அவர்களின் ஸ்பீச்சுடைய உண்மையான ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு டிசைன். வரலாற்றுல இதுக்கு உதாரணம் இருக்கு. சவுத் கொரியா 1960ஆம் ஆண்டுல பெர் கேபிட்டா இன்கம் $100 கூட இல்லாத ஒரு ஏழை நாடு. 1960ல 1996ஆம் ஆண்டுல OECD-க்கு உள்ள இந்த நாடு நுழையுது. 36 வருடம். அதாவது ஒரு டெவலப்டு நேஷன், ஒரே ஒரு ஜெனரேஷன். சரி ஃப்ரெண்ட்ஸ், கடந்த அரசு ஸ்டாலின் அவர்களுடைய காலத்துல சென்டர் ஸ்டேட், மத்திய மாநில ரிலேஷன் எப்படி இருந்துச்சு? ஃபண்ட்ஸுக்கு சண்டை, ஜிஎஸ்டிக்கு சண்டை, கோர்ட் வரைக்கும் போன ஃபைல்ஸ். இன்னைக்கு தளபதி சிஎம் விஜய் அவர்களுடைய சீக்வன்ஸை நீங்க பாருங்க. டெல்லி வந்ததும் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் முர்மு, அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் மோடியோட சந்திப்பு. அதே ட்ரிப்ல சோனியா காந்தி, ராகுல் காந்தி. புதியதாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருடைய கதவையும் மூடல. எல்லாருடைய கதவையும் எல்லாருமே திறந்து வச்சிருக்காங்க. அவரும் திறந்து வச்சிருக்கிறார். கன்ஃபரன்டேஷன் கிடையாது, ஆனா அதே நேரத்துல சரண்டரும் கிடையாது. சும்மா தேவையில்லாம எதுக்கணும்னு இல்ல, எதுக்கல அப்படிங்கிறதுக்காக காலில் விழணும்னு இல்லை. ரெட் லைன்ஸ், அவர் வைக்கக்கூடிய எல்லா ரெட் லைன்ஸுமே கல்லு மாதிரி இருக்கு. நீட் வேண்டாம், NEP லிங்கேஜ் வேண்டாம்,
இன்னைக்கு மாறினது அவருடைய கண்டென்ட் மட்டும் கிடையாது, அவருடைய மெத்தடே. மேடை சண்டைக்கு பதிலாக நெகோசியேஷன் டேபிள். கோட் மை வேர்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த டெல்லி மாடல், இவருடைய இந்த ஆட்சி மாடல், தமிழ்நாட்டு அரசியல் மாடல் வேலை செய்யுதா இல்லையாங்கிறது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடும். அந்த 3284 கோடி ரூபாய் மத்திய அரசு ரிலீஸ் பண்ணணும் பாத்தீங்களா? அடுத்த ஒரு சில மாசத்துல அது ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டு முதல்வர் சிஎம் விஜய் அவர்களின் மாடலுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. ஆகலைன்னா அதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல வரப்போகிற மிகப்பெரிய புயல். இன்னைக்கு உலக மக்களை அமெரிக்காவை நோக்கி இழுக்கக்கூடியது வாஷிங்டன் டிசி சிட்டி கிடையாது, கலிபோர்னியா. ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டை தனியாக எடுத்தா இன்னைக்கு உலகத்துடைய 4th லார்ஜஸ்ட் எக்கானமி. நீங்க கலிபோர்னியாவை அமெரிக்காவிடம் இருந்து பிரித்து தனியாக எடுத்தா இன்னைக்கு உலகத்துல 4வது பெரிய பொருளாதாரமாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு உலக மக்கள் அனைவரையுமே கலிபோர்னியாவுக்கு இழுக்குது. இன்னைக்கு உலக மக்களை சைனாவுக்கு இழுக்கக்கூடியது பீஜிங் கிடையாது, நான் சொன்ன இந்த குவாங்டாங். அதே மாதிரி இந்தியாவை $30 trillion வல்லரசாக மாத்த போறதும் வெறும் 4 இன்ஜின் தான். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா 2 பேருமே போட்டி போடுறாங்க. அப்படின்னா தமிழ்நாடு சிஎம் டெல்லி போய் நாங்க 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாறுவோம் அப்படின்னு சொல்றது மாநிலத்துக்கு பெருமை மட்டும் கிடையாது, அது இந்தியாவுக்கு தமிழ்நாடு எழுதி கொடுத்த ஒரு ப்ராமிசரி நோட். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன், தமிழ்நாடு $1.5 trillion பொருளாதாரமாக மாறும்போது இந்தியா ஒரு டெவலப்டு நேஷனாக மாறுவதற்கான ஜேர்னியில முதல் கட்ட ஸ்டெப் எடுத்து வைக்கும். தமிழ்நாடு ஜெயிச்சா இந்தியா ஜெயிக்குது. நான் பிராமிஸ் பண்ண கடைசி கணக்கு 2036 என்பது வெறும் 10 வருடம். இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் 2036 அவனுக்கு வயசு 22 வயசு. அவனுடைய முதல் வேலையை தேடுவான். அந்த இளைஞன், அந்த 22 வயது இளைஞன், படிப்பை முடித்த ஒரு மாணவன், அவன் தேட போற தமிழ்நாடு உலக நாடுகளுடைய லிஸ்ட்ல இருக்க போற ஒரு தமிழ்நாடா, இல்ல தன்னுடைய டார்கெட்டை மறந்து போன அப்படியே ஆட்சி நடத்துவோம், அப்படியே போற மாதிரி போகட்டும், பொழப்ப நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற தமிழ்நாடா? சவுத் கொரியாவும் ஒரு டார்கெட்டை சொல்லுச்சு, செஞ்சு காட்டுச்சு. அர்ஜென்டினாவும் ஒரு டார்கெட்டை சொல்லுச்சு, 100 வருடமாக சொல்லிக்கிட்டே இருக்கு. வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு நாடு சொன்னதை செய்யுது, இன்னொரு நாடு போனா போகட்டும் அப்படின்னு போகுது. இப்ப நீங்களே சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கணக்குல 2036க்குள்ள தமிழ்நாடு $1.5 trillion தொடுமா? தொடும் அப்படின்னா யார் இருந்தா தொடும்? ஏடிஎம்கே இருந்தது, டிஎம்கே இருந்தது, இவங்க எல்லாம் இப்படியே இருந்தாங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி இன்னும் 10 வருடத்துல தமிழ்நாடு 4 மடங்கு வளர்ச்சியை பார்க்குமா? ஒரு வருடத்துக்கு 14% வளருமா? தமிழ்நாடு $1.5 trillion தொடுமா? சவுதி அரேபியா, மிக பவர்ஃபுல் நாடுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கும் 4 மடங்குக்கும் அதிகமான பொருளாதாரமாக தமிழ்நாடு மாறுமா? எஸ்னா எந்த செக்டர் தமிழ்நாடை இந்த பொருளாதாரத்துக்கு இழுத்துட்டு போகும்? மேனுஃபேக்சரிங்கா, எலக்ட்ரானிக்ஸா, சர்வீஸா, இல்லைனா டாஸ்மாகா? நீங்க இல்ல $1.5 trillion பொருளாதாரத்துக்கு போகாது அப்படின்னா எது தடுக்கும்? கமெண்ட்ல உங்க ப்ரெடிக்ஷனை போடுங்க. ஏன்னா 2036 ஆண்டுல இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன் நமக்கு ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் 1 hour நானும் நீங்க கமெண்ட் போட 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 நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு டெல்லியில திருக்குறளை நேஷனல் லிட்ரேச்சர் ஆக்கணும்னு கேட்டாங்க இல்லையா? இந்த 1.5 trillion கேள்விக்கான பதில அதே திருவள்ளுவர் 2000 வருடத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உஞட்டு பவர். சோர்வு இல்லாமல் இடைவிடாது முயற்சிகளை செய்பவர்கள் கெடுதலான விதியையும் வென்று புறங்காட்டி ஓடச் செய்பவர் ஆவார்கள். இடைவிடாம உழைக்கிறவன் விதியையே வென்று விடுவான். நம்ம விதியை எழுத போறது வேற யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாம தான் நம்ம விதியை எழுத போறோம். தமிழ்நாட்டின் $1.5 trillion பொருளாதார டார்கெட்டை அச்சீவ் பண்ண போறது வேற எவனோ கிடையாது, நாம தான். நாம, நம்ம ஜெனரேஷன்.